துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயர், புகழ், தொழில், திருமணம், உத்தியோகம், செல்வம், ஆரோக்கியம், குழந்தை வரம், எதிரிகள் தொல்லை நீங்க தைப்பூசமான இன்று, அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனவரி மாதம் 25ஆம் தேதியான இன்று முருகப்பெருமானை இப்படி வழிபடுங்கள். இப்படி முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக நினைத்தவை நிச்சயமாக நடந்தேறும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகள் ரீதியாக அமைய இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தைப்பூசமான இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த ஒரு வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி தைப்பூசத்தோட சிறப்பை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். தை மாதம் என்றாலே பூசம்தான் நம்மளுடைய நினைவில் வரும். தைப்பூசத்திற்கு அதிக முக்கியத்துவம் என்பது கொடுப்பது வழக்கம். மகரத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய பூசத்தன்று ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருளை போதித்த முருகப்பெருமானுக்கு விழா எடுப்பார்கள். அன்றைய தினம் உலகெங்கிலும் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டால் முன்னேற்றத்தினுடைய முதல் படிக்கு செல்லலாம் என்பது ஐதீகம். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சிறப்பு நட்சத்திரங்கள், சிறப்பு திதிகள், அதற்குரிய தெய்வங்களை வழிபட்டால் நற்பலன்கள் என்பது நமக்கு ஏற்படும். நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தைப்பூசம் உலகெங்கும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. முருகனுடைய அடுப்படை வீடுகளில் 3ஆம் படி வீடு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில். பாலகனுடைய கோபம் காரணமாக ஒரு பெற்ற இத்தலத்தினுடைய மகிமை சொல்லில் அடங்காது. அந்த தலவாளரால் பொதுவாக அனைவரும் அறிந்ததே. தனக்கு பலம் கிடைக்காத கோபத்தில் முருகன் கைலையை விட்டு அமர்ந்த தலமல்லவா பழனி. சான்றோர் பலரும் அவருடைய சினம் நீங்க முயன்றும் முடியாத போகவே பெற்றோரே இந்த தலத்தில் பிரசனமாகி, முருகா நீயே ஒரு ஞான பழம்தானே, பழம் நீயே என்று அப்பொழுது கேட்க முருகனுடைய மனம் உருகியது. பழம் நீ என்ற ஒற்றை சொல்லில் முருகனுடைய சினம் தணிந்த இத்தலமே பின்பு பழனி என்று மருவியது. அது மட்டுமல்லாது இந்த உலகை நட்சத்திரங்களையும் மாதங்களையும் அடிப்படையாக கொண்டு சில முக்கியமான பண்டிகைகள், உற்சவங்கள் கொண்டாடப்படுகின்றது. உதாரணமாக ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு, தை மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு, ஆவணி மாதத்தில் அவிட்டை நட்சத்திரம் சிறப்பு. அதே போல் திதியும் மாதத்தையும் இணைத்து சில பண்டிகைகள் உண்டு. சித்திரை மாதத்தினுடைய சித்ரா பௌர்ணமி என்பது போல தை மாதத்தில் இந்த பூசம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக கொண்டாடப்படுகின்றது. தை மாதம் என்பது மகரத்தினுடைய மாதம், அதாவது சனியினுடைய வீடு, சனி பகவானுடைய வீடாக விளங்குவதா என்பது மகரம்ங்க. அங்கே சூரியன் இருக்கக்கூடிய காலம்தான் இந்த தை மாதம். சூரியன் வடக்கு நோக்கிய பயணத்தின் முதல் வீடு மகர வீடு. தை மாதமாகிய மகரத்தில் சூரியன் இருக்க, நேர் எதிர் மாதமாகிய கடகத்தில் மகர வீட்டுக்குரிய சனியினுடைய பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க, இந்த விசேஷமான பின்னணியில் கொண்டாடுவது தான் இந்த தைப்பூசம். பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய தைப்பூச விழா முருகனுக்கு எடுக்கப்படக்கூடிய விழாவாகும். பூசம் 8வது நட்சத்திரம். எண்கணிதத்தின்படி 8 என்பது சனியை குறிக்கக்கூடியது. சனி நீதி பரிபாலனத்தை குறிக்கும். சனிக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் 2 வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று மகரம், இன்னொன்று கும்பம். மகரம் என்பது வினைகளை, காரியங்களை குறிக்கின்றது. அதனால் இதற்கு வினைஸ்தானம் என்று பெயர். அதே சனி அதற்கான பலனையும் கொடுப்பார் என்பதால் அதற்கு அடுத்த பாவத்தில் லாப பாவம் என்று சொல்வார்கள். 10ஆம் இடத்துல எந்ததொரு விதைக்கிறோமோ அது 11ஆவது இடத்துல அறுவடையாகும். நல்லதொரு கர்மாவை செய்வதன் மூலமாக இன்னொரு நுட்பத்தையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். தை மாதமாகிய மகர ராசியில் செவ்வாய் என்பது உச்சமாகின்றாருங்க. செவ்வாய் என்பது முருகப்பெருமானை காட்டக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய வீடு. பெண் தெய்வமாக இருந்தால் துர்க்கையை குறிக்கும். அதனால்தான் தை மாதம் என்பது வெள்ளிக்கிழமை அம்பாளையும் பூசத்தில் முருகன் பெருமானையும் கும்பிடுகின்றனர். அதே போல அணையையும் 8 விளக்கையும் எட்டிடுகின்றனர். இதே போல 8 என்பது துன்பத்தை குறிப்பதால் அந்த துன்பத்தையும் முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலமாக நீக்கிக் கொள்கின்றனர். சனியினுடைய ஆதிக்கம் என்பது முழுமையாக இருக்க
பார்க்கும்போது, அதாவது குறிப்பாக 7.5 சனி என்பது அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டக சனி. அதே சனி நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் சனியினுடைய மகர ராசியில் உச்சம் பெறக்கூடிய முருகனுடைய வணங்கி நிவாரணம் பெறுகின்றனர். அது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் முருகனை வழிபட வினைகள் என்பது அறுபடும். ஆற்றுப்படை வீடுகளை அறுபடை வீடுகள் என்று சொல்வார்கள். ஏற்கனவே தை மாதம் என்பது வினைகளால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற விளைவுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு மாதம் என்ற தத்துவத்தை பார்த்தோம். பூசம் நட்சத்திரம் என்பது மனதில் தோன்றும் ராசியான கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதையும் பார்த்தோம். இந்த வினையும் விளைவுகளும் என்பது சக்கரத்தை போல சுழன்று கொண்டே இருக்கும். இந்த கர்ம வினையினுடைய சுழற்சியை விளக்கினால்தான் வெகு மோட்சம் கிடைக்கும். கர்ம வினையினுடைய சுழற்சியை அன்று வீடுகள் இந்த படை வீடுகள் என்பதால் அறுவடை வீடுகள் என்றும் சொல்வார்கள். கூரான ஞானவேல் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை தைப்பூசம் அன்று அறுபடை வீடுகளிலும் வணங்குவதன் மூலமாக தீவினைகளை அடியோடு அறுத்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாது இந்த தைப்பூசமான இன்று பிரம்மகத்தி தோஷம் என்பது நீங்கிய ஒரு நாளாக கூறப்படுகின்றது. எல்லா சிவத்தலங்களிலும் தைப்பூசம் என்பது கொண்டாடப்பட்டாலும் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது என்னவோ தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் அருகே அமைந்துள்ள திருவிடை மருதூர் தாங்க. இந்த தலத்தில் உள்ள இறைவன் சுயம்பு லிங்கமூர்த்தியாகவும் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும். வேதங்களால் மெய்வருவிய மாதவன் தொடர்பானவர் ஏனோ வந்து கூடி தைப்பூச நாளில் காவிரியில் மூழ்கி நீராடி உலகவரோடு தாமும் மகிழுமாறு திருத்தலமான நான்மறை வல்ல அந்தணர்கள் முறையால் ஏந்தவும் இதை மருதொழில் பொருந்துள்ள கோவிலை இருப்பிடமாக கொண்டுள்ளீர் என்பது தேவார பாடல். அதே போல இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய பொருள், செல்வம், உத்தியோகம், தொழில், புத்திர பாக்கியம், பித்திரு தொல்லைகள் நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் என்பது எந்ததொரு ஐயமும் கிடையாதுங்க. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட தைப்பூச திருநாளான இன்றைய தினம் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் ராசிநாதனான சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்துல பிரவேசிப்பது என்பது சூரியனோடு சேர்ந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறாங்க. அவரோடு குடும்ப அதிபதி செவ்வாயும் இணைந்திருப்பதால் குடும்ப உறவுகள் என்பது சுமூகமாக இருக்குங்க. இவர்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு கிடைப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த நாட்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதோடு குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவதாலும் சிறப்பு வாய்ந்த பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தைப்பூச திருநாள் அமைந்திருக்குதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு மனோதரத்தை நிறைவேற்றி வைக்க இருக்கின்றாருங்க. கலைஞர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் என்பது உண்டுங்க. குறிப்பாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு என்பது, ஊதிய உயர்வு முதலியவை கிடைக்க வேண்டிய சலுகைகள், அதே போல் பணி நிரந்தரம் செய்யக்கூடிய ஒரு ஆணை அனைத்துமே இந்த தைப்பூச திருநாளுக்கு பிறகு குறிப்பாக இந்த நாள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக ஏற்பட்டு வரும் இந்த தலங்கள் அனைத்துமே நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லைங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்குரிய செவ்வாய் 3ஆம் இடத்துல சூரியனோடு இணைய சில நல்லதொரு மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்வில் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு ஏற்பட இருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்பது உண்டாக இருக்கின்றது. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்பட இருக்கின்றது. சில நல்லதொரு மாற்றங்கள் என்பது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுகின்றது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க வீட்டுக்காரர்கள் உள்ள முருகப்பெருமான்